மாசத்துல வாரத்துல ஒரு இந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குதப்பா. இப்பெல்லாம் கோர்ட்ல கொலை பண்றதெல்லாம் ஃபேஷனா போயிட்டு இருக்குது. இப்ப இருக்கிற கொலையாளிகளுக்கு இதே மாதிரி கொலை தான் கோயம்புத்தூர்லயும் நடந்துச்சு. அதே சம்பவம் தான் இப்ப திருநெல்வேலியும் நடந்திருக்குது. என்னன்னா, திருநெல்வேலியை சேர்ந்த மாயாண்டி இவர் வந்து 2023 ராஜகிளிங்கிற ஒரு நபர், அதாவது அவர் வந்து ஊராட்சி தலைவரை வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட தம்பி, ராஜகிளியோட தம்பி வந்து அந்த கொலைக்கு பழி வாங்குற ஒரு நோக்கத்துல மாயாண்டி வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுக்காக வந்திருக்காரு. அப்போ 7 பேர் சேர்ந்த வந்து அவரு சரம் வெட்டி இருக்காங்க. அப்போ சம்பவ இடத்துலயே மாயாண்டி வந்து இறந்தும் போயிடுறாரு. கேரளா ரிஜிஸ்டர் பண்ண கார்ல வந்து ஒரு 6 பேர் தப்பிச்சிடுறாங்க. ஒருவர் மட்டும் மாட்டியிருக்காங்க. மாட்டினது என்னமோ போலீஸ்காரங்க பிடிச்சி அரெஸ்ட் செய்யப்பட்டல. ஒரு வக்கீல் கொலை சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த கொலையாளியும் ரொம்ப தைரியமா பிடிச்சிருக்காரு. இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டும், அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஐ, அவர் ஒரு நல்ல பேருங்க, எனக்கு மறந்தே போச்சு அவர் பேரு. நல்ல மனுஷனோட பேரை வந்து, ஒரு ஹீரோவோட பேரை நம்ம மறந்துட்டு அது ரொம்ப சங்கடமா இருக்குது. அவரும் 3 பேருமே சேர்ந்து ஒருத்தரை மட்டும் பிடிச்சி அப்புறம் போலீஸ்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த கார்த்தி வக்கீல் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க கார்ல தப்பிச்சு போறாங்கன்னு தெரிஞ்சு எல்லா போலீஸையும் கூப்பிட்டுருக்காரு. அந்த கோர்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட போலீஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா யாருமே ஒரு போலீஸும் கூட வரல. எல்லாருமே வந்து பயந்து வந்து பாதுகாப்புக்காக உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. மக்களை பாதுகாக்க சொன்னா இவங்கள ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கார்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. மீதி 2 பேரும் வந்து தனிப்படையை வச்சு தேடிட்டு இருக்காங்க. வர கோர்ட்ல கொலை பண்றதெல்லாம் ஃபேஷனா போயிட்டு இருக்குது.